நேம் அண்ட் ஏஜ்னு 2 டேட்டா இருக்கு. இப்போ மை நேம் இஸ் பென் அண்ட் மை ஏஜ் இஸ் 18 பிரிண்ட் பண்ணணும். யூஸ்வலா இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட் டபுள் கோட்ஸ், அதுல அந்த ஸ்டேட்மெண்ட் மை நேம் இஸ் பிளஸ் அந்த வேரியபிள் நேம். நெக்ஸ்ட் பிரிண்ட் டபுள் கோட் ஸ்டேட்மெண்ட் மை ஏஜ் இஸ் பிளஸ் ஏஜ். லெட்ஸ் ரன் த கோட். எரர். என்ன எரர்னா, ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் பிளஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்டிஜரை ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். ஏஜ்ல ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஜ். லெட்ஸ் ரன் த கோட். ஓகே, தனித்தனி லைன்ல 1 by 1 பிரிண்ட் பண்ணும்போது ஈஸி. இப்போ எனக்கு இது ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வேணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, நேம் பக்கத்துல பிளஸ் டபுள் கோட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் மை ஏஜ் இஸ் திரும்ப ஒரு பிளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஜ். இப்போ அடுத்து இன்னும் மல்டிபிள் வேரியபிள்ஸ் நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது திரும்ப இதை போல பிளஸ் போட்டு அந்த வேரியபிள் நேம் அது இன்டீஜரா இருந்தா திரும்ப ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று. ஈஸியா மிஸ்டேக்ஸ் நம்ம அதுல பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு, எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். அது என்னன்னா, எத்தனை வேரியபிள் இருந்தாலும் சரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் எஃப் அண்ட் டபுள் கோட்ஸ், இதுதான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காவும், தட் இஸ் மை நேம் இஸ் என்ன டைப் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அந்த டபுள் கோட்ஸ்குள்ள செட் பிராக்கெட் ஒன்று போட்டு நீங்க அதுக்குள்ள என்ன டைப் பண்ணாலும் அதை வேரியபிளா எடுத்துக்கும். நேம் மை ஏஜ் இஸ் ஏஜ். இது ரொம்ப சிம்பிள். அந்த பிளஸ் ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் இதெல்லாம் எதுவுமே இங்க தேவையில்லை. உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. வேரியபிளா இருந்தா அதை செட் பிராக்கெட் குள்ள போடணும். அவ்வளவுதான். லெட்ஸ் ரன் தி கோட். சிம்பிள்.